Taste Daily. Taste the Daily. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Impress Film Production presents SM பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் வெற்றி நடை போடுகிறது. திமுகவை காட்டிலும் பட்டியல் சமூக மக்களுக்கு அதிமுக தான் அதிகமாக செஞ்சிருந்தோம். அது எல்லாருக்குமே தெரியும். இவங்க செலவு பண்ணது மட்டும் கிடையாது, இந்த பணத்தை எடுத்து வேற திட்டத்தை கொடுக்குறாங்கல்ல, அது தப்பு தானே. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கணக்கெல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கிற பட்டியல் சமூக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சிகளுக்கு தெரியாதா? தெரியும், கேட்கல. திருமாவளவன் மதுவிலக்கு மாநாடு நடத்தினப்போ அதையும் நீங்கள் விமர்சிச்சு. மதுவிலக்கு மாநாடு நடத்தினாரு, மறுநாள் போயிட்டு மதுவிலக்கு ஓப்பன் பண்ணுறாரு, திறப்பு விழாக்கு போடுறாரு. அதுதான் நாங்கள் விமர்சனம் பண்ணோம். இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்கிறீங்க? ஆமாம், அதை தான் சொல்கிறோம். உங்களை மீறி ஒரு தமிழ்நாடு முழுக்க பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு தலைவராக அவர் பார்க்கப்படுறதுல ஒரு ஈகோ இருக்கும் உங்களுக்கு? இல்லை, அதுதான் தப்பு. நீங்களும் திருமாவளவனும் இணைஞ்சு செயல்படுறத தடுக்கிற விஷயம் இது. இப்போ நீங்கள் இணைந்து செயல்பட்டீங்கன்னா இன்னும் இந்த குரலை வீரியமாக எழுப்பலாம். எங்களை யாரும் தடுக்கல, நீங்கள் யாரும் கேட்கணுமோ அங்கே கேளுங்க. என்ன கேட்குறீங்க இல்லையா, அந்த கேள்வி நீங்கள் கேளுங்க, அங்கே கேளுங்க. கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் போன வாரம் என்ன சொல்றாருன்னா, பாஜகவோட கூட்டணி வைப்பீங்கன்னா 6 மாசம் கழிச்சு சொல்றேன் அப்படின்ற. ஸோ பாஜக கூட்டணிக்கு தயாராயிட்ட மாதிரியான ஒரு தோற்றம் தானே தெரியுது. இப்போ அவரு தானே கேட்கணும். பாமக வந்தாலோ பாஜக வந்தாலோ வேற எந்த கட்சி வந்தாலோ கூட்டணியில் 10, 11, 12 தான் போப்பதே தவிர இவங்க ஏன் வந்தாங்கன்னு கேட்குற அதிகாரம் எங்களுக்கு இல்லை. விஜயினுடைய அரசியல் வருகை அதிகமாக பதட்டப்படுத்தின கட்சிகளை புரட்சி பாரதம். எதுக்கு நாங்கள் பதட்டப்படணும்? இந்த அளவுக்கு ஆதரவாக இருக்கிறவர் தனியாக நின்று அவர் நின்று ஜெயிக்கலாமே. அவர் ஏன் என் தலைமையில் கூட்டணி எல்லாரும் வாங்கன்னு ஏன் சொல்கிறாரு? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ. சார் வணக்கம். வணக்கம். பட்ஜெட் கூட்டத்தொடர் பட்ஜெட் வாசித்து முடிச்சிருக்காங்க. பட்ஜெட்லேயும் பட்டியல் சமூக மக்களுக்கான சில புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பட்டியல் சமூகத்தில் இருக்கிற தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தில் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கிறதாகவும் பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் திரு ஜெகன்மூர்த்தி தொடர்ச்சியாக இந்த அரசு பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான அரசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இந்த அரசு உருவானதுக்கு அதுக்கு பிறகு நடந்த தேர்தலில் பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகள் தொடர்ச்சியாக திமுகவுக்கு போகிறத தடுக்கிறதுக்கான ஒரு பிரச்சாரமாக இது. அப்படி இல்லை. இப்போ நீங்கள் இந்த பட்ஜெட் சொன்னீங்க இல்லையா, இப்போ இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் அவங்க 2500 பேருக்கு தான் இப்போ அப்ளிகேஷன் வந்தது. அதை நாங்கள் கொடுத்துட்டோம். 100 கோடி ஒதுக்கணும், 120 கோடியாக செலவு பண்ணியிருக்கிறோம், 122 கோடி கொடுத்துருக்குறோம் சொன்னாங்க. இப்போ புதுசாக 50 கோடி இந்த வருஷம் பட்ஜெட்டில் 50 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. மொத்தம் 170 கோடி. ஆனால் அப்ளிகேஷன் வந்தது 5000 சில்லற அப்ளிகேஷன் வந்தது. மீதி 2000 சில்லற அப்ளிகேஷனுக்கு அதையும் அவங்க வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. ஏன் 50 கோடி தான் ஒதுக்கணும்? ஏன் இன்னும் ஒரு 200 கோடி ஒதுக்கியிருக்கலாமே? ஏன்னா பயனாளர் இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க, தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு மக்கள் இருக்கிறாங்க. ஏன் இவங்க அது ஒதுக்கி விட்டுட்டாங்க? வேண்டான்னு பண்ணியிருக்கலாமே. அப்போ இந்த மக்கள் மேலே அக்கறை இருக்கிறவங்க அதையே கூடுதலாக கொடுத்துருக்கலாமே. இப்போ இந்த வருஷத்துக்கு 25, 26க்கு வெறும் 50 கோடி தானே ஒதுக்கியிருக்கிறாங்க. அது எப்படி அதை பெருசாக பார்க்க முடியும்? ஏன்னா அப்ளிகேஷன் வரலன்னா பரவாயில்ல, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க மக்கள், அப்ளிகேஷனும் வந்திருக்குது. அப்போ கொடுத்துருக்கலாமே, டபுளாக கொடுத்துருக்கலாமே. இல்லை, இப்போ ஜெகன்மூர்த்தி அவர்கள் 2500 5000க்கு போனால் என்னன்னு கேட்குறீங்க. இது ஒரு நல்ல கேள்வி தான். ஆனால் 0லேருந்து 2500 வரைக்கும் வந்திருக்காங்கல்ல, அது அவங்கள எப்படி எதுவுமே பண்ணலன்னு ஒதுக்க முடியும்? அப்படின்னா அது ஒரு அரசியல் பிரச்சாரம் தானே. தொடர்ச்சியாக பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகள் திமுகவுக்கு போகுது, அது போகக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறது தானே இது. இல்லை, அப்படி கிடையாது. வேறு வழியிறாமல், அதாவது இந்த தேர்தல் காலத்தில் ரெண்டு கட்சி தான் தேர்தல் காலத்தில் இந்த முறை நின்றுது. ஒன்று திமுக, அடுத்தது அதிமுக, அதிமுக. அப்போது அதிமுக கூட பிஜேபி பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால சிறுபான்மை ஓட்டு கம்ப்ளீட்டாகவே எல்லாமே திமுக பக்கம் போச்சு. இன்றைக்கி பட்டியல் சமூக மக்களும் அதிகமாக கிறிஸ்து மதத்தில் இருக்கிறதுனால இது அப்படி தான் டைவர்ட் ஆகுதே தவிர இது வேறு ஒன்றும் விஷயம் கிடையாது. இன்றைக்கி கூட்டணிகள் மாறிச்சுனாக்கா இதுவும் மாறும். நீங்கள் அப்போ பாருங்கள், அப்போ அதை மீறி அந்த வாக்கு அங்கே வருதுன்னு சொன்னாக்கா
அப்போ கேட்கலாம். ஆனா அதுக்கு பிறகு ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சே. அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணியில் இல்லாம ஒரு தேர்தலை சந்திச்சிட்டாங்கல்ல. அங்கேயும் வந்து பட்டியல் சமூக வாக்குகள் இத்தனைக்கும் காலங்காலமா அதிமுகவுக்கு போய்கிட்டு இருந்த பட்டியல் சமூக வாக்குகள் திமுக பக்கம் போயிருக்கு. சோ நீங்க இதையெல்லாம் உடைக்கிறதுக்காக தானே இப்படி பிரச்சாரத்தை தொடர்ச்சியா முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இல்ல இது எல்லா இடத்துலயுமே நடக்குது. திமுக அரசு பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான அரசு அப்படிங்கிற பிரச்சாரம் இல்ல அப்படி இல்லை. அதாவது இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் பிஜேபியும் அதிமுகவும் தனித்தனியாக நின்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்றா தானே நின்னாங்க. அப்போ வந்து மக்கள் வந்து அதை ஏற்றுக்கலை. ஆனால் அது தொடர்ந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அதை ஏற்றுப்பாங்க. அதோடைய பிரதிபலன் வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்போ பாருங்கள், அப்போ அந்த ஓட்டு எல்லாமே வந்து திமுக பக்கம் போகாது, அது அப்படியே மாறும், இந்த பக்கம் மாறும். அப்போ தெரியும். அப்போ பாருங்கள், இப்போ பாஜக மட்டும்தான் ஒரே காரணமா பட்டியல் சமூக வாக்குகள் வந்து திமுக பக்கம் போகிறதுக்கு? அது என்ன காரணம்னு சொன்னாக்கா, அதுவும் சிறுபான்மை மக்கள் வந்து பாஜகவை பற்றி அவங்க ஏதோ அவங்க சொல்கிறாங்க. அதை வந்து அந்த சிறுபான்மை மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி திமுகவுக்கு பட்டியல் சமூக வாக்குகள் அதுவாக போகலையா? தானாக போகல, இப்படி போகிறது தான் போனோன்னு அவசியம் இருக்குது. ஏன்னா திமுகவை காட்டிலும் பட்டியல் சமூக மக்களுக்கு அதிமுக தான் அதிகமாக செஞ்சிருந்தா அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் போகிறதுக்கு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அம்பேத்கர் பெயரில் ஒரு தொழில் முனைவோர் திட்டம் பட்டியல் சமூக மக்களுக்காக உருவாக்கப்படலை. இல்லை, உருவாக்கப்படலை. ஆனால் அதிமுக பிரிவில் SC/STக்கான ஒதுக்குற நிதியை கிட்டத்தட்ட 95-96% வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறாங்க தொடர்ந்து. ஆனால் திமுக பிரிவில் வந்து 65% தான் செலவு பண்ணுறாங்க, மீதி செலவு பண்ணல. அந்த பணத்தை வந்து வெளியே அது திருப்பி அனுப்பிடுறாங்களோ இல்லை வேறு திட்டத்துக்கு செலவு பண்ணுறாங்களோ தெரியல. ஏன் லாஸ்ட் டைம் வந்து மகளிர் உரிமை திட்டம் கொடுக்குறாங்க. மகளிர் உரிமை திட்டம் வந்து பொது நிதியிலேருந்து தானே கொடுக்கணும். இவங்களுக்கு ஒதுக்குற நிதியிலேருந்து 1440 கோடி இதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. 2440 கோடி மகளிர் உரிமை தொகைக்கு இதுலேருந்து தான் எடுக்கிறாங்க, சப்ளான்லேருந்து தான் எடுக்கிறாங்க. இன்னொன்று பொது விநியோக திட்டத்துக்கு இந்த ரேஷன் கடைக்கெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதற்கெல்லாம் வந்து 1310 கோடி இதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. இதுலேருந்து தான் அவங்க பணத்தையே அவங்களுக்கு ரேஷன் கொடுக்கணுன்றது என்ன அவசியம் இருக்குது? இது பண்ணுறாங்க இல்லையா, அப்போ இது எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கணக்கெல்லாம் இப்படி பண்ணுறதுனால தான் இப்போ அதிமுக பரவலன்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ 96% செலவு பண்ணியிருக்கிறாங்க. இவங்க செலவு பண்ணலை. செலவு பண்ணது மட்டும் கிடையாது, இந்த பணத்தை வேறு திட்டத்தை கொடுக்குறாங்கல்ல, அது தப்பு தானே. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கணக்கெல்லாம் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற பட்டியல் சமூக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சிகளுக்கு தெரியாதா? தெரியும், கேட்கல. நான் டைரக்டாக கேட்டுறேன். நானும் டைரக்டாக தான் சொல்கிறேன். நான் டைரக்டாக கேள்வி நேரடியாக கேட்டுறேன். விசிகாவால் திமுகவுக்கு ஓட்டு போகலை, விசிகாவுக்கு ஆதரவு இல்லை அப்படின்றதுக்காக தான் பாஜக எதிர்ப்பு ஓட்டு தான் திமுகவுக்கு போகுதுன்னு சொல்கிறீங்களா? அதானே உண்மை. அப்போ விசிகா இருக்கனால திமுகவுக்கு எந்த பிரயோஜனம் இல்லையா? இல்லை, அப்படியே இருந்தாலும் அவங்களால என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன பண்ணி இருக்கிறாங்க? இப்போ விசிகா கூட இருக்கிறாங்க, 4 MLA இருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன இந்த மக்களுக்கான ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, இல்லை என்ன அரசுக்கு ஒரு புதிய திட்டங்களில் ஆலோசனையாக சொல்லியிருக்கிறாங்க, இந்த மக்களுக்கு இதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு? எதுவும் இல்லை. சென்னை மாநகராட்சி வந்து இந்த தொழில் முனைவோர் திட்டத்தை வந்து புரட்சி பாத்தில் இருக்கிற ஒரே ஒரு உறுப்பினர் தானே அரசுக்கு சொல்லி பேசி இந்த திட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னது. இந்த திட்டம் வந்து தெலுங்கானாவிலையும் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் ரொம்ப சக்ஸஸாக போயின்னு இருக்குது. இந்த திட்டம் கிட்டத்தட்ட அங்கே வந்து 90,000 கோடி என்ன ஒதுக்கியிருக்கிறாங்க அங்கே தெலுங்கானாவில். இங்கே வந்து ஒரு 1000 கோடியாவது ஒதுக்குங்கன்னு சொன்னோம். இந்த ஸ்கீம் வந்து நாங்கள் சொல்லி தான் அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 0லேருந்து இப்போ வந்துருக்குதுன்னு, இது நடந்தது. ஆனால் 100 கோடி தான் ஒதுக்குனாங்க. நாங்கள் ஒரு 1000 கோடியாவது ஒதுக்குங்கன்னு கேட்டோம். அதுக்கு பதில் சொன்னாங்க, இந்த ஸ்கீம் இந்த திட்டமே தமிழ்நாட்டில் இல்லை, புதுசாக கொண்டு வந்திருக்கிறோம், 100 கோடி ஒதுக்குன்னு அடுத்த முறை அது இன்க்ரீஸ் ஆகலாம், அதை நீங்கள் முதல்ல சந்தோஷப்படுங்க அப்படின்னாங்க. ஸோ இப்போ இந்த திட்டம் உங்களால் தான் வந்தது. கேளுங்க, வேறு யாராவது அதை பற்றி பேசுகிறாங்களா? இன்னொன்று சொல்ல போனால் வேறு யாருக்கும் அந்த திட்டத்தை பற்றி தெரியாது, யாரும் பேசலை. நாங்கள் தான் கோடிட்டு காமிச்சோம். நீங்கள் ஒரு குழு அனுப்புங்கன்னு சொன்னோம். ஒரு குழு நீங்கள் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் தெலுங்கானாவுக்கும் ஒரு குழு அனுப்புங்க, அங்கே பார்க்க சொல்லுங்கள், ஆய்வு பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் நாங்கள் அங்கெல்லாம் சக்ஸஸாக போயின்னு இருக்குது, அங்கே வெற்றிகரமாக போயின்னு இருக்குது. தொழில் முனைவோர் அங்கே வந்து நிறைய பேர் உருவாயின்னு இருக்கிறாங்க. அந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டோம்.
அது கொண்டு வந்தாங்க. பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் விசிகாவுக்கும் திருமாவளவனுக்கும் செல்வாக்கு அதிகரித்தது இல்லை இங்கே பட்டியல் சமூக மக்களினுடைய தலைவராக அவர் பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டுமான தலைவரில் கடந்த ஒரு பொதுத்தளத்துக்கு வந்துட்டார். ஆனால் பட்டியல் சமூக மக்களினுடைய தலைவராக திருமாவளவன் பார்க்கப்படுறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கோ? நமக்கு என்ன பிரச்சனை? இல்லை, அவரே பல தடவை சொல்லியிருக்காரு, நான் பட்டியல் சமூக மக்களுக்கான தலைவர் இல்லை. பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டுமான தலைவர் இல்லை, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தலைவர் இல்லைன்னு அவரே பல கூட்டத்தில் சொல்லியிருக்காரு, பல செய்தியில் சந்திப்புலையும் சொல்லியிருக்காரு. அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இல்லை, திருமாவளவன் பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டுமான தலைவர் இல்லைன்னு சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பட்டியல் சமூக மக்களுக்கு அவர் என்ன செஞ்சார்ன்ற கேள்வியை முன்வைக்கிறீங்க. நான் சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசின ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். மேலவளவு முருகேசன் படுகொலையில் திருமாவளவன் வந்து அப்போ களத்தில் இருந்தார். அப்போ ஒரு மதுரையை மையப்படுத்தி தான் ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நீங்கள் எழுப்பியிருந்தீங்க. திருமாவளவனுடைய அரசியல் வரலாறு நான் 2 தருணங்களில் வந்து ஊடகங்களுக்கு ஆவணப்படுத்தியிருக்கேன் அப்படின்னாலும் அதில் அவருடைய இதை பற்றி நாங்கள் கேட்டு தெரிஞ்சிருந்திருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பியிருந்தீங்க. தொடர்ச்சியாக அவருடைய பங்களிப்பை, அவருடைய இருப்பை கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறது. உங்களை தாண்டி அவர் மேலே போயிட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு? இன்னொன்று அப்படி கிடையாது. அதாவது அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் பார்த்தா கூட நாங்கள் ஒரு 600 பேருக்கு மேலே நாங்கள் அரெஸ்ட் ஆகணும். அந்த 600 பேரில் வந்து கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே வந்து பாதி பேர் என்ஏசியாவும் பாதி பேர் குண்டாஸும் அரெஸ்ட் ஆகுனது, அவங்க வழக்கு போட்டது. இப்போது சாதாரணமாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரே நேரத்தில் பஸ்ஸில் ஏறி 7 பேரை கொண்டு சாவடிச்சிருக்கிறாங்க. அதுவும் அத்தனை பேருமே வந்து திமுக காரங்க தான், ஊராட்சி மன்ற தலைவர் உள்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. எதுக்கு நியாயம் கேட்குறோம், இது நல்லதா, இது நியாயமா, இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்குறோம். இவ்வளோதான். இதுக்கு வந்து என்ஐசி, அதாவது தேச பாதுகாப்பு திட்டம், அது எந்த விதத்தில் இது நியாயம்? இதுக்கு போய் குண்டாசி இப்போ உங்களுடைய கேள்விக்குள்ளாக்கல, உங்களுடைய பங்களிப்பு நான் கேள்விக்குள்ளாக்கல. இப்போ இல்லை நான் சொல்லிடுறேன். இவ்வளோ பேர் நாங்கள் வந்து தமிழ்நாடு பூரா நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இது போ அமைப்பை நடத்துகிறவங்க எத்தனை பேர் இந்த நியாயம் கேட்டு போராடிக்கிறாங்க, எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, இவங்களுக்காக எத்தனை பேர் வழக்கை சந்திச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்தது 97, இது வந்து 2025. இப்போ வரைக்கும் அந்த வழக்கில் நான் வந்து 2வது குற்றவாளி. இப்போ வரைக்கும் நான் போன வாரம் கூட நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ வரைக்கும் அந்த வழக்கு நடந்துட்டுருக்குது. அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க, அதாவது கொலை பண்ணவங்க அத்தனை பேரும் தண்டனை காலம் முடிஞ்சு வெளியே ரிலீஸ் ஆகிட்டான். ஆனால் அந்த வழக்குக்கு நாங்கள் இப்பவும் போயிட்டு இருக்கிறோம் இன்னும். அப்போ அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். நாங்கள் இப்போ எல்லாமே நாங்கள் தான் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறோம். வேறு எந்த அமைப்பு சம்மந்தப்பட்டது, எந்த கட்சி இதில் சம்மந்தப்பட்டிருக்கு? நீங்கள் உங்களுடைய பங்களிப்போ நான் கேள்விக்குள்ளாக்கலை. ஆனால் சென்னையிலிருந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போ மதுரையில் நடந்த ஒரு பிரச்சனைக்கு இத்தனை பேர் நாங்கள் போய் போராட்டம் பண்ணோம், இத்தனை வழக்குகள் வாங்கணும்னு சொல்கிறீங்க. அதுக்கு பிறகான உங்களுடைய செயல்பாடுகள் என்ன? இப்போது இந்த திருநெல்வேலியில் நடந்த ஒரு பிரச்சனைக்கு திருமாவளவன் நேரடியாக வந்து களத்துக்கு போகிறார். உங்களை மீறி ஒரு தமிழ்நாடு முழுக்க பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு தலைவராக அவர் பார்க்கப்படுறதுல ஒரு ஈகோ இருக்கும் உங்களுக்கு? இல்லை, அதுதான் தப்பு. அதாவது அம்பேத்கர் என்ன சொன்னாருனாக்கா, தலைவர்கள் நிறைய பேர் உருவாகணும்னு சொன்னார். அதே தான் வந்து எங்களுடைய தலைவர் மூர்த்தியார் வந்து என்ன சொன்னார்னா, நிறைய தலைவர்களை நம்ம உருவாக்கணும்னு சொன்னார். அந்த வழியை பின்பற்றுறவங்க தான் நாங்கள். அதனால் அந்த மாதிரி நினைக்கிறதில்ல. இன்னும் நிறைய தலைவர்கள் உருவாகணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். எல்லா பக்கமும் குரல் கொடுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அது தவறு இல்லை. இந்த சம்பவம் நடந்த மறுநாள் நெல்லை மருத்துவமனையில் இருக்கிற அந்த தம்பிக்கிட்ட நான் நேரடியாக ஃபோனில் பேசினேன். எங்கள் கட்சிக்காரி எங்கள் மாவட்ட செயலாளர் போய் அவர்கிட்ட ஃபோன் கொடுத்து நேரடியாக நாங்கள் பேசினோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து எங்கள் கட்சிக்காரங்க போயிட்டு அவங்களுக்கு வந்து ஆதரவு வந்து எஸ்பி பார்த்தாங்க, கலெக்டரை பார்த்தாங்க, டாக்டரை பார்த்து அந்த ட்ரீட்மெண்ட்டில் எப்படி போகுதுன்னு பார்க்குறாங்க. அடிக்கடி போய் சந்திக்கிறாங்க, கட்சிக்காரங்க சந்திக்கிறாங்க. இன்னொன்று, அது சம்மந்தமாக தூத்துக்குடியில் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கிறாங்க. நாளைக்கு தூத்துக்குடிக்கு நான் போகிறேன், நாளைக்கு நானும் கலந்துக்கிறேன். நாளைக்கு அந்த தம்பியை நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறேன். அது முடித்த உடனே நாளைக்கு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து ஆர்ப்பாட்டமும் நாங்கள் பண்ணுறோம். இது அரசுக்கு வந்து நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம். இது அதாவது படிக்கிற வயசில் வந்து கத்தி தூக்குறது வந்து எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. அதாவது 2 பக்கமும் அந்த பசங்களுடைய லைஃப், அவங்களுடைய எதிர்காலமும் பாழாக போயிடும், இந்த பையனுடைய எதிர்காலமும் பாழாக போயிடும். இது வந்து அவங்களுடைய பெற்றோரோ இல்லை வேறு யார் இதை ஊக்குவிக்கிறாங்க, அது வந்து தடுக்கணும். இது சின்ன வயசுலேயே வந்து அந்த மாதிரியான ஒரு வஞ்சன்ஸ், அந்த எண்ணம் இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். படிக்கிற வயசில் எதுவும் 10வது படிக்கிற பசங்களுக்கு இது தேவையா அப்படின்னு இல்லை. இப்போ உங்களுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் சரி, ஆனால் பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகள் ஒரு இடத்துல இல்லை, அது சிதறி கிடக்குது அப்படின்னா, இப்போ நீங்களும் திருமாவளவனும் இணைஞ்சு செயல்படுறத தடுக்கிற விஷயம் இது. இப்போ நீங்கள் இணைந்து செயல்பட்டீங்கன்னா இன்னும் இந்த குரலை வீரியமாக எழுப்பலாம். இப்போ அவர் போயிட்டு வந்துட்டார், அவர் கட்சியிலேருந்து ஒரு போராட்டம் நடத்துனாங்க, நாளைக்கு நீங்கள் ஒரு போராட்டம் நடத்த போகிறேன்றீங்க. ஏன் இது ஒரே போராட்டமாக நடத்த முடியல? அதாவது நாங்கள் வந்து ஒரு 5 நாளுக்கு முன்னாடியே வந்து முறைப்படி போலீஸ் கிட்ட நாங்கள் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கிறோம்.
இந்த தேதியில் தான் வந்து நான் இந்த issue based- நான் issue based ஆ இது ஒண்ணுக்கு போகல. முன்னாடி யார் வேணாலும் பண்ணிருக்கலாம், அதை பத்தி இல்ல எனக்கு நான் கவலை இஷ்யூ இல்லை. பேஸ்டா இந்த ஒரு விஷயத்துக்காக கேட்கல. ம். பட்டியல் சமூக மக்களுக்கு நடக்கிற பிரச்சனைக்கு தனித்தனி குரலா ஏன் வருதுன்னு கேட்கிறேன். ஒரே குரலா பேசுறதுல உங்களை தடுக்கிறது எது? எங்களை யாரும் தடுக்கல, நீங்க யாரை கேட்கணுமோ அங்கே கேளுங்க. என்ன கேட்குறீங்க இல்லையா, அந்த கேள்வி நீங்க கேளுங்க, அங்கே கேளுங்க. நாங்க எங்களுடைய இல்ல, வழியில எல்லாரும் ஒரே நாங்க விஷயத்தை தானே சரியா பேசு இருக்கோம். எல்லாரும் ஒரே விஷயத்தை தானே பேசுறீங்க. இப்ப நீங்களே சொல்றீங்க நிறைய தலைவர்கள் உருவாகணும் அப்படின்னு. ஆனா உங்க கொள்கை வேற வேற கொள்கை இல்ல. எல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிக்கணும் தான். அப்படிங்கும்போது ஏன் தனித்தனியா நிக்கணும்? பொது மேடைகள்ல நீங்களே ஏன் ஒருத்தர் விமர்சிக்கிறீங்க? நீங்க திருமாவளவனை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறீங்க. உங்களுடைய அரசியல் வரலாறு என்ன அப்படிங்கிற கேள்வியை வந்து அவரை நோக்கி எழுப்புறீங்க. இல்லை அப்படி கிடையாது. நாங்கள் அனாவசியமாக யாருமே எந்த தலைவரை பற்றியும் நான் பேசுகிறதே கிடையாது. நானும் பேச மாட்டேன், எங்களுடைய தலைவராக இருந்தால் மூர்த்தி அவரும் பேச மாட்டார். எப்பவுமே நாங்கள் யாரும் சீக்கிரத்தில் விமர்சனமாக பண்ண மாட்டோம். யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்க விமர்சனம். இப்போ இந்த அரசு வந்து இந்த மக்களுக்கு எதிர்ப்பாக இருக்குதுன்னா கண்டிப்பாக நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம். நாங்கள் இந்த அரசை கண்டித்து தான் போராட்டம் பண்ணுறோம். இந்த அரசு சரியில்லைன்னு தான் சொல்கிறோம். இந்த அரசு வந்து இந்த மக்களை வந்து காப்பாற்ற தவறிட்டாங்க. இப்போ டெய்லி வந்து அதாவது மது போதையில் தான் இந்த இளைஞர்கள் வந்து தள்ளாடிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த அரசை வந்து கட்டுப்படுத்த தவறிடுச்சு நாங்கள் குற்றம் சொல்கிறோம் அரசு மேலே. அரசை கண்டிக்கணும்னு சொல்கிறோம். நாங்கள் அரசை கண்டித்து நாங்கள் போராட்டமாக பண்ணுறோம். இது போல் அது எந்த தலைவராக இருந்தாலும் அவங்க தவறான வழியில் போகிறாங்கன்னா அதை நாங்கள் தட்டி கேட்குறோம். கரெக்டாக எடுத்து வந்துறீங்க. 2 கேள்வி இந்த இடத்துல இருந்து. இப்போ தப்பு பண்றவங்க நாங்க திட்டுறோம், தட்டி கேட்குறோம்னு சொல்றீங்க. ஸோ திருமாவளவனை நீங்க விமர்சிச்சதை மறுக்கல. அப்போ அவர் என்ன தப்பு பண்ணார்ன்ற ஒரு கேள்வி. இன்னொன்று, மது குடிச்சிட்டு தான் இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குது. ஸோ மதுவை அரசு ஊக்குவிக்குதுன்றதுனால அரசை வந்து எதிர்க்கிறோம் அப்படின்றீங்க. திருமாவளவன் மதுவிலக்கு மாநாடு நடத்தினப்போ அதையும் நீங்க விமர்சிச்சிருந்தீங்க. அவருடைய நோக்கத்தை வந்து இல்லை அது விமர்சனம் பண்ணலை. அது நீங்கள் தெளிவாக பாருங்கள். அதாவது மதுவிலக்கு மாநாடு நடத்தினார், மறுநாள் போயிட்டு மதுவிலக்கு ஓப்பன் பண்ணுறாரு, திறப்பு விழா போடுறாரு. அதுதான் நாங்கள் விமர்சனம் பண்ணது. நேற்று வந்து நீங்கள் மது ஒழிக்கணும்னு சொல்லி மாநாடு நடத்துகிறீங்க, மறுநாள் போயிட்டு ஒரு மது அதாவது சேல்ஸ் பண்ணுற மது விற்கிற ஒரு ஹோட்டலில் போய் திறப்பு விழா பண்ணுறாரு. இது எப்படி, இது லாஜிக்? இது இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்றீங்க. ஆமாம், அதை தான் சொல்கிறோம். இல்லை, நான் முதல் இது எப்படி பொருந்தோம்? ஒன்று இதை பண்ணிடக்கூடாது, மதுவை எதிர்த்து மாநாடு நடத்திருக்கக்கூடாது, இல்லை இந்த விழாக்கு அவர் போயிருக்கக்கூடாது. நான் அதுவும் பண்ணுறேன் இதுவும் பண்ணுறேன்னா அது எப்படி? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கு இன்னும் பதில் சொல்ல. திருமாவளவனை விமர்சிக்கிற அளவுக்கு என்ன தப்பு பண்ணார் அப்படிங்கிற கேள்வி. இல்லை, நாங்கள் அனாவசியமாக விமர்சனம் பண்ணலையே. எதுக்கு விமர்சனம் பண்ணுறோம்? எதுக்கு விமர்சனம் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது நடந்தால்தான் விமர்சனம் பண்ணுவோம். ஏங்க கேட்கல அப்படின்னு. எல்லாத்துக்கும் விமர்சனம் பண்ணணும்னு அவசியம் இல்லையா? எதுக்கு பண்ண போகிறோம்? இல்லை, இப்போ அவங்க வந்து பல இங்கே திமுக ஆட்சியில் நடந்த பல விஷயங்களில் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் தான் எதிர்கட்சிகளுடைய ரோலை வந்து பண்ணியிருக்காங்க. 12 மணி நேர வேலை திட்டமாக இருக்கட்டும், பல திட்டங்கள் வந்து இங்கே கூட்டணி கட்சிகள் கடுமையாக எதிர்த்திருக்காங்க. இப்போ வரைக்கும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை எதிர்ப்பு விசிகா கேள்வி எழுப்பிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ அவங்க கேட்கல அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து நீங்க விமர்சிக்கிறது வச்சிங்கன்னா, அதாவது சட்டமன்றத்திலே முதலமைச்சரே சொல்றாரு 12 மணி நேரம் வேலையை அவங்க கொண்டு வராங்க, மசோதா தாக்கல் பண்றாங்க. இது கூட்டணி கட்சி யாருமே எதிர்க்கலையே. யார் எதிர்ச்சாங்க? கூட்டணி கட்சியினுடைய எதிர்ப்புக்கு பிறகுதான் இருங்க ஃபர்ஸ்ட் எதிர்கட்சி விமர்சனம் பண்ணி அதை கண்டிச்சு வெளிநடப்பு செஞ்ச பிறகுதான் அதுக்கப்புறமா தான் அவங்க பண்றாங்க. எதிர்கட்சி பண்ணும்போது நம்ம பண்ணலாம் தப்பாயிடுமோ அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் யாருமே எதிர்க்கலையே. கம்யூனிஸ்ட் கூட எதிர்க்கல, யாருமே எதிர்க்கலையே. இல்லை, விசிகாவை எதிர்த்து தானே பேசினாங்க. அதுக்கப்புறம் தானே ஃபஸ்ட்டு கண்டித்து சபை விட்டு வெளியே போனது வந்து அதிமுகவும் புரட்சி பாரதமும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க போனாங்க. உடனடியாக எதிர்ச்சது நாங்கள் தான். அதிமுக கூட்டணியில் தான் இன்னும் தொடர்றீங்க. நீங்களே சொன்னீங்க முந்தைய கேள்விக்கு பதில் சொல்லும்போது, அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சிருச்சுன்னா அது இன்னும் தொடர்ந்ததுன்னா வந்து அதிமுகவுக்கு வந்து ஆதரவு அதிகரிக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த கட்சியே வந்து இன்னும் வந்து ஒரு ஸ்டேபிளான இடத்துக்கு வராத மாதிரி தெரியுது. தொடர்ச்சியாக வந்து இப்போ 2024 எடப்பாடி பழனிசாமி ஒரு வலுவான கூட்டணி அமைப்போன்னு சொன்னார். ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது அந்த கூட்டணியில் ஒரு 4 கட்சிகள் தான் இருந்தாங்க. அதில் 2 கட்சிகள் வந்து இரட்டை இலையிலே போட்டிட்டாங்க. கட்சிகளாக ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்க்கும்போது 2 சின்னம் தான் வந்து அந்த கூட்டணிக்கே இருந்தது. அது வந்து ஒரு வலுவான கூட்டணியாக இல்லை. இப்போ வரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்பி கூட்டணிக்கு போகிறதுக்கு வேறு எந்த கட்சிகளும் தயாராகவும் இல்லை. திமுக மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது அப்படிங்கிற வாதம் முன்வைக்கப்பட்டாலும் அந்த விமர்சனங்களை கேபிட்டலைஸ் பண்ணி கட்சிகளை ஓரணியில் திரட்டுற அளவுக்கான வலிமை உள்ளவராக எடப்பாடி பழனிசாமி இன்னும் யாரும் பார்க்க தொடங்கலை. இது இப்படியே தொடர்ந்ததுன்னா 2026 அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இன்னும் தேர்தலுக்கு வந்து இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 15 மாதம் இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கு. அதனால் இந்த 15 மாதத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். புது புது கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரலாம், இல்லை திமுக இருக்கிற கட்சிகள் உடையலாம். அது எப்படி வேணாலும் மாற்றங்கள்ன்றது வந்து மாறாது தானே. அது எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா?
அதெல்லாம் நேரம் இருக்குது, டைம் இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மாற்றம் கண்டிப்பாக உண்டு. இல்லை, இப்போது கூட்டணிக்கு கட்சிகள் வரலாம் அப்படின்றது வந்து கடைசி நேரத்தில் கண்டிப்பாக கூட்டணி கட்சிகள் வருவாங்க. இப்போ 2011 நீங்கள் 2006-11 நீங்கள் திமுக எம்எல்ஏ வரீங்க. திமுக சின்னத்தில் ஜெயிச்சிருந்தீங்க. 2010 டிசம்பருக்கு பிறகு தான் தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு போச்சு. அங்கே இது நடந்தது. ஏன்னா அப்போது அதிமுக ஒரு வலுவான தலைமைக்கு கீழே இருந்தது. இப்போ அதிமுக வலுவா இருக்கா அப்படிங்கிற கேள்வி தானே இங்கே ஃபர்ஸ்ட் வந்து நிற்கிது. அதிமுக ஏன் வலுவா இல்லைன்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்வி வந்து இல்லை, இந்த கேள்வி வந்து நீங்கள் அதிமுக தலைவர்களை தான் கேட்கணும். நாங்கள் வந்து கூட்டணி தான், என்ன சொல்கிறது, அதை பற்றி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற வரைக்கும் அதிமுக வலுவாக தான் இருக்குது. மேற்கொண்டு நீங்கள் வந்து அவங்க இவங்கன்னு பேசுகிறாங்க, நீங்கள் அதிமுக சம்மந்தப்பட்டவங்க தான் கேட்கணும். சரி, நான் கூட்டணி அவங்க சரியான பதில் சொல்லுவாங்க. நான் கூட்டணி பற்றியே கேட்குறேன். இப்போ நீங்களே சொன்னீங்க பாஜகவோட கூட்டணி இல்லைன்றது அதிமுக முறிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு தேர்தலில் மக்கள் அதை நம்பலை 2024, அதனால தான் திமுகவுக்கு வாக்கு விழுந்தது. இன்னொரு தேர்தலுக்கு இன்னும் தொடர்ச்சியாக வந்து அவங்க கூட்டணி இல்லாமல் இருந்தால் தான் ஆதரவு கிடைக்கும் அப்படின்றத நீங்களே சொல்கிறீங்க. பாஜகவோட கூட்டணி வைப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி 2023 செப்டம்பர்ல இருந்து கூட்டணியை முறிச்சதுலேருந்து எடப்பாடி பழனிசாமி நோக்கி நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார். போன வாரம் என்ன சொல்கிறாருன்னா, பாஜகவோட கூட்டணி வைப்பீங்கன்னா 6 மாதம் கழித்து சொல்கிறேன் அப்படின்ற. ஸோ பாஜக கூட்டணிக்கு தயாராகிட்ட மாதிரியான ஒரு தோற்றம் தானே தெரியுது. அப்போ அவர் தானே கேட்கணும். அவர் சொன்னது அவரு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. நான் இப்போ கேட்கறது உட்கட்சி பிரச்சனை இல்லை. புரியுது. புரியாமல் இல்லை, புரியுது. 6 மாதம் கழிச்சு நான் பதில் சொல்கிறேன்னு அவர் சொல்கிறாருனாக்கா 6 மாதம் கழிச்சு என்ன சொல்ல போறீங்கன்னு நீங்கள் தானே கேட்கணும். அவர் என்ன சொல்ல போறாரு? அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதாவது கூட்டணி இல்லைன்னு சொன்னார், ரைட்டு. இப்போ 6 மாதம் டைம் கேட்குறாரு. எதனால டைம் கேட்குறாருன்னு நீங்கள் தானே கேட்கணும், எங்களுக்கு தெரியாது இல்லை. இப்போ நீங்கள் அவர் கூட கூட்டணியில் இருக்கிறீங்க. இப்போ நீங்களே நினைக்கிறீங்க பாஜக கூட கூட்டணி சேராமல் இருந்தால் தான் ஓட்டு விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூட்டணி சேர்ந்தா உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு நான் கேட்குறேன். இல்லை, நீங்கள் சொல்கிற கேள்வியே தப்பு தான். நான் அப்படி சொல்லலை. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. கூட்டணி சேர்ந்ததுனால சிறுபான்மை மக்கள் வந்து தவறாக பிரச்சாரம் பண்ணி ஓட்டு பிரித்தாங்க, மைனாரிட்டி ஓட்டு பிரித்தாங்க, புரியுதுங்களா? அதனால் இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவங்களுக்கு கூட்டணி இல்லை. பிஜேபி தனியாக நின்னாங்க, அதிமுக தனியாக நின்னாங்க. இருந்தாலும் அங்கே போனவங்க, அந்த கூட்டணிக்கு போனவங்க அவங்க அப்படி ஸ்டாண்டர்டாக ஆகிட்டாங்க. இதுதான் சொன்னது. மேற்கொண்டு இவங்க ஒன்றா ஆக போகிறாங்க இல்லை பிரிஞ்சே இருக்க போகிறாங்கன்றதெல்லாம் நான் ஆரோட எப்படி சொல்ல முடியும்? இல்லை, நீங்கள் ஆரோடம் சொல்லலை. இன்னும் ஒரு தேர்தலுக்கு அந்த கூட்டணி சேராமல் இருந்தாங்கன்னா தான் இல்லை வெளியே போன வாக்குகள் வரும்னு சொன்னீங்க. இல்லை, அப்படி சொல்லலை. அது இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. இந்த பொய் பிரச்சாரத்தினால இவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க. அந்த ஓட்டு இங்கே அதிமுகவுக்கு வரலை, புரியுதுங்களா? அதிமுகவுக்கு வரலை. ஆனால் இந்த பிஜேபி மேலே இருக்கிற ஒரு அந்த தப்பான அபிப்பிராயம் வந்து இந்த சிறுபான்மை மக்கள் தொடர்ச்சியாக பண்ணுறதுனால, சப்போஸ் கூட்டணி இல்லைன்னா அந்த ஓட்டு மறுபடியும் திரும்புமான்னு சொன்னாக்கா எந்த ஒரு தேர்தலில் திரும்பாது. ஏன்னா அவங்க அந்த மாதிரியான பிரச்சாரம் பண்ணுறாங்க. இல்லை, அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் பாருங்கள், கடைசி நேரத்தில் ஒன்றா சேர்ந்துப்பாங்க, இல்லை தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட ஒன்றா சேர்த்துப்பாங்க. இப்படி அதாவது ஏதாவது ஒரு தப்பு சொல்லணுன்றதுக்காக தப்பு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான் நடந்துக்கிறார். அது அவர் தான் சொல்லியிருக்காரு. அது நீங்கள் அவரை தான் கேட்கணும். ஸோ அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதில்? இல்லை, அதாவது நான் அதிமுக கூட்டணியில், புரட்சி பாரதம் அதிமுக கூட்டணியில் தான் இருக்குது. அதிமுகவில் 10-15 கட்சி கூட இருக்கலாம். எந்தெந்த கட்சின்னு நம்ம ஆய்வு பண்ண முடியாது. எந்தெந்த கட்சி இருக்கிறாங்கன்னு ஆய்வு பண்ண. உதாரணம் சொல்கிறேன், எனக்கும் புரியும், பார்க்குறவங்களுக்கும் புரியும். இப்போ திருமாவளவன் வந்து ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறார், நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன், ஒருவேளை பாமக திமுக கூட்டணிக்கு வந்து அந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சா அதனால உங்களுக்கு எனக்கு ஓகே, பாஜக வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, பாஜக வந்தால் நான் வேறு நிலைப்பாடு எடுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்ல, உங்களுக்கான ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். அந்த ஸ்டாண்டை கேட்குறேன். இல்லை, அதாவது பாமக வந்தாலோ பாஜக வந்தாலோ வேறு எந்த கட்சி வந்தாலோ கூட்டணியில் 10-11-12 தான் போப்பதே தவிர இவங்க ஏன் வந்தாங்கன்னு கேட்குற அதிகாரம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் அதிமுக கூட கூட்டணியில் இருக்கிறோம், அவங்க 4 கட்சி அந்த கட்சி கூட்டணியில் இருக்கிறாங்க, இவ்வளவுதான். நாங்க அவங்க ஏன் இருக்கிறாங்க, தப்பு இல்லை. நாங்க எப்படி அந்த கேள்வி கேட்க முடியும்? இல்லை சார், அதிமுக நாங்க வந்து ஒரு சின்ன கட்சி, என்ன சொல்றது, நாங்க இவங்க வந்து இருங்க உங்களுக்குன்னு நிலைப்பாடு இருக்கும்ல. இல்லை இல்லை, நாங்க வந்து அந்த கேள்வி நாங்க கேட்க முடியாது, அந்த நிலைப்பாடும் நாங்க எடுக்க முடியாது, என்ன சொல்றது. ஏன்னா நாங்க வந்து இவங்கள மாதிரி பெரிய கட்சி இல்லை, நாங்க வளர்ந்த ஒரு கட்சி தான், சின்ன கட்சி தான். அதனால எங்களுடைய கொள்கை என்பது வேறு. கொள்கை இருக்கலாம், 1000 இருக்கலாம், இவங்க வேண்டாம் அவங்க வேண்டாம்னு கொள்கை இருக்கலாம். ஆனால் தேர்தல் என்பது வேறு, கொள்கை என்பது கொள்கை வேறு, தேர்தல் வேறுங்க.
இப்போ தேர்தல் நேரம் வரைக்கும் ஒன்றா இருக்க போகிறோம். தேர்தல் முடிஞ்ச பிறகு உன்னுடைய கொள்கை வேறு என்னுடைய கொள்கை வேறு, நாங்கள் தனியாக வேலை செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் நேவாளுது அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் நான் கூட்டணி. தேர்தல் முடிஞ்ச பிறகு அப்புறம் என்ன இருக்குது சார்? ஒரு கேள்வி, ஒரு சிம்பிளாக ஒரு லைனில் பதில் சொல்கிறோம், நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தா அது சரியா தவறா? அந்த 2 கட்சிக்கும் இல்லை உங்கள் கட்சிக்கும் சேர்த்து, ஒரு 3 கட்சிக்கு சேர்த்து சொல்லுங்கள். அதிமுக, பாஜக, புரட்சி பாரதம், இந்த 3 கட்சிக்கும் சேர்த்து சொல்லுங்கள். அது சரியான விளைவை ஏற்படுத்துமா இல்லை நெகட்டிவான இம்பாக்டை உருவாக்குமா? அதாவது மக்கள் தானே சொல்லணும். அதாவது சேர்ந்து இருந்தால் அது வந்து மக்கள் சந்தோஷப்படுறாங்க, வெற்றி பெற வச்சாங்கன்னா அது சேர்ந்தது சரின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறது, தோக்கு அடிச்சாங்கன்னாக்க சேர்ந்தது சரியில்லைன்னு சொல்ல போகிறாங்க. கபடியில் பாடி மக்கள் தான் சொல்லணும். கபடியில் பாடி போகும்போது அந்த நடுக்கோட்டை தாண்டி போகாமலே சில பேர் அந்த எங்கேயே நின்று பார்டர்லேயே நின்று பாடுவாங்க. அதே மாதிரியே இருக்கீங்களே, இந்த கேள்வியை முன் வச்சாலும் தாண்டி வரவே மாட்டீங்க. விஜயினுடைய அரசியல் வருகை வந்து அதிகமாக பதட்டப்படுத்தின கட்சிகளில் புரட்சி பாரதம். எதுக்கு நாங்கள் பதட்டப்படணும்? புரட்சி பாரதம் எதுக்கு பதட்டப்படணும்? நாங்கள் வந்து ஒரு சமுதாய இயக்கம், சமுதாய கட்சி. நாங்கள் தொடர்ந்து வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறோம். அவங்களுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். தான் சொல்கிறது. இப்போ அவங்களுக்காக நாங்கள் வந்து அந்த காலத்தில் இருந்தே நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 47 வருஷம் கட்சி ஆரம்பித்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் எங்களை விட்டு போகிறாங்களோ இல்லை வேறு புது தலைவருங்க வர்றாங்கன்னு நாங்கள் பயப்படணும், எங்களுக்கு அந்த அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களுக்காக தான் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு அந்த அவசியம் இல்லை. இப்போ எந்த தலைவர்கள் வந்தாலும் அந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது அவங்க யோசிப்பாங்க. முன்ன மாதிரி இல்லை. இப்போ இளைஞர்கள் எல்லாமே படித்தவங்க தான், எல்லாமே வந்து தெளிவாக இருக்கிறவங்க தான். அதனால் எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நீங்கள் தேர்தலில் போட்டியிடுற ஒரு இயக்கம், உங்களுக்கு மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான இடங்களை வந்து கொடுப்பாங்க. இப்போது விஜய்க்கு வந்து பட்டியல் சமூக மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு இருக்குது. விஜயனுடைய மாநாட்டுக்கு போயிருந்தேன், விக்கிரவாணி மாநாட்டுக்கு போயிருந்தேன். எந்த பகுதிகளில் இருந்து மாநாட்டுக்கு அதிக பேர் வந்திருந்தாங்க அப்படிங்கிறத வந்து களத்தில் பார்த்தேன். உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு போனதும் வந்து இருக்குது. விஜயனுடைய மாநாடு முடிஞ்சதுக்கு பிறகு விஜய் விமர்சித்த தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே வந்து பட்டியல் சமூக மக்களுக்கான தலைவர்கள் அறியப்படுறவங்க. அதில் நீங்களும் இருந்தீங்க. விஜயனுடைய மாநாட்டை விமர்சிச்சிருந்தீங்க, விஜயனுடைய அரசியல் உறவை விமர்சிச்சிருந்தீங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சப்போ விஜய் இவங்களை எல்லாம் வந்து எலக்ட்ரலா வந்து டேமேஜ் பண்றாரு, தேர்தலில் வந்து இவங்களுடைய வாக்குகளை விஜய் சேதப்படுத்துறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. இல்லை, அதாவது அவர் விஜய் வந்து இப்போ தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அதிகபட்சத்தில் நான் 4-5 மாதம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு வருஷம் சரி, 1 வருஷம் ஆயிடுச்சு அவர் கட்சி ஆரம்பித்து. இப்போ அவர் இன்னும் தேர்தல் காலத்தில் வரல, தேர்தலை சந்திக்கலை. இப்போ தான் புதுசாக தேர்தலை சந்திக்க போகிறாரு. அப்போ அந்த தேர்தலில் மக்கள் எவ்வளோ பேர் அவரை ஏற்றுக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்க, அதுக்கப்புறம் தானே அதாவது கூட்டத்துக்கு வருவேன், மாநாட்டுக்கு வருவோம், அத்தனை பேரும் ஓட்டு போடுறாங்கன்னு எதை வச்சு சொல்ல முடியும்? நல்ல யோசனை பாருங்கள். எல்லா கட்சிக்குமே எல்லாருமே போகிறாங்க. அதாவது எல்லா கட்சியுமே ஒரே ஆளை கூட போகிறான். ஒரே ஒரு குரூப்புனாக்கா அந்த குரூப் எல்லா கட்சி கூட போகிறாங்க. அந்த மாதிரியும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஓட்டு போட முடியும்? ஒரு தேர்தலில் ஒருத்தருக்கு தானே ஓட்டு போட முடியும். அதனால் கூட்டத்துக்கு வரவங்களை வச்சு நம்ம வந்து இவங்க வெற்றி பெற்றுருவாங்க, இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அதாவது அந்த கட்சியுடைய உறுப்பினரை மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அந்த கட்சியினுடைய உறுப்பினர் மட்டும்தான் அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான். அவன் எந்த சூழ்நிலையும் மாற மாட்டான், அவன் ஓட்டு போடுவான். அதை வச்சு நம்ம வந்து சொன்னோம்னாக்கா அது கண்டிப்பாக அதை நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் இது கூட்டம் மாநாட்டுக்கு வர்றதை ஸ்ட்ரென்த்து வச்சு நம்ம மாநாட்டு கட்சிக்காரங்க தானே வருவாங்க. அது ஷூட்டிங் இல்லை, அது ஒரு கட்சியினுடைய மாநாடு. அதாவது கரெக்டு. அவர் வந்து ஒரு சினிமா பிரபலம், அவர் ஒரு கதாநாயகனாக இருந்தவர். அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் பார்க்குறதுக்கு கூட போகலாம் இல்லையா? அவர் விஜய் பார்க்க போகிறோம் பொதுவெளியில், அவர் பார்க்குறதுக்கு கூட போகலாம் இல்லையா? அது வந்து எப்படி அவங்க போனவங்க அத்தனை பேருமே அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல முடியும்? ஆனால் இப்போ நீங்கள் அதிமுக கூட்டணி இல்லை, எவ்வளோ இந்த அளவுக்கு ஆதரவாக இருக்கிறவர் தனியாக நின்று அவர் நின்று ஜெயிக்கலாமே, 200 இடம் ஜெயிக்கலாமே, ஆட்சி அமைக்கலாமே தமிழ்நாட்டில். அவர் ஏன் என் தலைமையில் கூட்டணி எல்லாரும் வாங்கன்னு ஏன் சொல்கிறாரு? நான் வந்து அதாவது பெரும்பான்மை பலத்தோடு நான் இருக்கிறேன், 10 லட்சத்துக்கு அதாவது கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்கண்ட மக்கள் என்னுடைய மாநாட்டுக்கு வந்துக்கிறாங்க, ஒட்டுமொத்த இளைஞர்களும் என்னை தான் எதிர்நோக்கி வராங்க, அதனால் என்னை வந்து அசைக்கி பார்க்கறதுக்கான எந்த லீடரும் இல்லை, எந்த கட்சியும் இல்லை, நான் ஒரு பலம் வாய்ந்த தலைவராக வர கட்சியாக இருக்குது, நாங்கள் தான் வந்து அடுத்தது ஆட்சி அமைப்போம், அதனால் என்கிட்ட யாரும் வரணும்னு அவசியம் கூட இல்லைன்னு சொல்லலாமே. எங்கள் தலைமையில் நீங்கள் எல்லோரும் வாங்கன்னு ஏன் சொல்லணும்? இல்லை, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் அரசியலில் வந்து அதிகாரத்தை வந்து நாங்கள் பகிர்ந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு தானே கூட்டணி கூப்பிட்றாங்க. இல்லை, நீங்கள் விஜய் வந்து தனியாக இல்லை, இதுதான் வந்து அரசியல் டாக்டிக்ஸ் சொல்கிறாங்க இல்லையா? இதுதான் அரசியல் தந்திரம். இதுமாரி சொன்னாக்கா மற்ற கட்சியில் இருக்கிற கூட்டணி இருக்கிற அத்தனை பேருமே ஓடியாந்துருவான். ஆட்சியில் பங்கு, நாளைக்கு நம்மளும் அமைச்சர் ஆகலாம்
அப்படின்ற ஒரு எண்ணம் வரலையா, அந்த எண்ணத்தை அந்த தூண்டி விட்றாங்கன்றாங்க இல்லையா, தூண்டி விட்றான் பாருன்றாங்க இல்லையா, அந்த தூண்டுதல் தான் இது, அந்த ஆசையை உருவாக்குறது தான் இது. அதனால் எல்லா கட்சியுமே நம்மக்கிட்ட வந்துடுவாங்க, ஈஸியாக நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்றதான ஒரு அரசியல் தந்திரம். இப்போ விஜய் வந்து தனியாக நின்று பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு சவால் டோனில் பேசிங்க. விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை? ஆனால் எனக்கு விஜய் கூட்டணிக்கு வருவாரா இல்லையான்னு அதிமுக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஸ்டில் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க விஜய். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வந்தால் நல்லது, வந்தால் நல்லது. யாருக்கு? அதிமுக வெற்றி பெறுறதுக்கு, அதிமுக ஆட்சி அமைக்கிறது. விஜய் வந்து நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால விஜய்க்கு வந்து அதிமுக நல்லது. வரலனாக்கா இவங்களுக்கு நல்லது. யாருக்கு? அதிமுகக்கு நல்லது. வந்தாலும் அதிமுக. அதுக்கு நான் காரணம் சொல்றேன். ஏன்னா விஜயால தனியா நின்று வெற்றி பெற முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ வந்து அது வந்து ஃபெயிலியர் தான். ஆனா இவங்க வந்து அட்லீஸ்ட் கண்டிப்பா இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் இவங்க பண்றாங்க, எல்லா வேலையும் இவங்க பண்ணுவாங்க. அதிமுக பண்ணுவாங்க. புது கட்சியும் வருவாங்க, இல்லை திமுக இருக்கிற கட்சியும் உடச்சி கொண்டு வருவாங்க. விஜய் வரலாக்கா வேறு கட்சியெல்லாம் கூட வரப்போகுது. பாஜக கண்டிப்பாக அது யாரும் நம்ம சொல்ல முடியாது. எந்த கட்சி ஒன்றாலும் வரலாம். ஒரு தேர்தல் அரசியல் வந்து எந்த கட்சி ஒன்றாலும் இணையலாம். ஆனால் இவங்க ஆட்சி அமைத்துக்கான, ஏன்னா அதிமுக ஓட்டு வந்து விஜய் எடுக்க போகிறது இல்லை, அதிமுக வர்ற ஓட்டு வந்து விஜய் வந்து தடுக்க போகிறது இல்லை. அது புது ஓட்டாக தான் இருக்கும். புது பசங்க, புது ஓட்டர்ஸ் தான் விஜய்க்கு வரணும். இல்லை வேறு கட்சியிலிருந்து ஓட்டு அவருக்கு போகலாம். எந்த கட்சின்னு சொல்ல முடியாது, வேறு கட்சியிலேருந்து அவருக்கு போகலாம். அதிமுகவுக்கு வர்ற ஓட்டு வந்து கண்டிப்பாக தடுக்க முடியாது. அதனால இவங்க தாராளமாக வந்து அவர் ஜெயிக்க முடியாது, கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஆனால் இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தெளிவாக சொல்லுங்க. விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தா அதிமுகவுக்கு நல்லதுன்னு சொன்னீங்க. அதாவது கூட்டணிக்கு வரலனாலும் அதிமுகவுக்கு நல்லதுதான் எனக்கு. அதாவது அதுதான் நான் சொல்றேனே, விஜய் வந்தாருனாக்கா 80% வாக்கு இருக்கும். விஜய் வந்தார்னா, விஜய் வரலனாக்கா ஒரு 65% வாக்கு இருக்கும். என்ன சொல்றது, எப்படி இருந்தாலும் வெற்றி தானே. விஜய் படத்தில் தான் சார் ஒரு டைலாக் இருக்கும், மீன் சாப்பிட்டா மீனுக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிடலன்னா மீனுக்கு நல்லது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மீன் சாப்பிட்டாலும் மீனுக்கு நல்லது, மீன் சாப்பிடலனாலும் மீனுக்கு நல்லதுன்றீங்க. சார் லாஜிக் புரியல சார் எனக்கு. அதுதான் சொல்ல வரேன். அதாவது அதிமுக வந்து வெற்றி பெறுவது நிச்சயம். வெற்றி பெற போறது நிச்சயம்னா அவங்க ஏன் கூட்டணிக்கு ஆள் கூப்பிடுறாங்க? இருங்க அவசரப்படுறீங்களே. இன்னைக்கு அரசுக்கு ஆதரவா இருக்கிற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அத்தனை பேருமே, உதாரணத்துக்கு வந்து ஜாக்டோ ஜியோன்னு வச்சுக்கங்களேன், இவங்க அத்தனை பேருமே தேர்தல் காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஆசை வார்த்தை சொன்னார். இன்றைக்கி அத்தனையுமே வந்து அவர் வந்து நிறைவேற்றலை. நேற்று வரைக்கும் சட்டமன்றத்தில் அவர் என்ன அறிவிச்சிருக்கிறாங்க, நேற்று பட்ஜெட்டில், அதாவது 15 நாள் லீவ் வந்து நம்ம சரண்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்தது. அதாவது என்ன பண்ணியிருக்கணும்னா, இப்போவே வந்து ஒரு 7 நாள் கொடுத்துட்றோம், நான் ஜனவரிலேருந்து ஒரு 7 நாள் கொடுக்குறோம் அப்படின்னு பிரித்து கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. மொத்தமாகவே வந்து நாங்கள் அடுத்து 26 ஏப்ரல்லேருந்து கொடுக்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏப்ரல் வரைக்கும் எப்படி? நாளைக்கு பிப்ரவரி கடைசியாகவே தேர்தல் கமிஷன் வந்து தேர்தலை அறிவிச்சிருவான். அப்போ தேர்தல் அறிவிச்ச பிறகு ஒட்டுமொத்த கண்ட்ரோல் தேர்தல் கமிஷனுக்கு போகும். ப்ரீ ஆர்டருக்கு பிரச்சனை இல்லை. கிடையாது. எந்த ஆர்டருமே செயல்பட விட மாட்டாங்க. எல்லா கட்சியும் சேர்ந்து ஸ்டே வாங்குவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்க. அதாவது நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க, திமுக அரசு புள்ளிக்கு பழம் கொடுக்குறாங்க. திமுக அரசு ஊழியர்களுக்கு ஒண்ணு கொடுக்க போகுது, கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அதை எல்லா கட்சிகளும் சேர்ந்து தடுத்தீங்கன்னா அவங்க திமுக மேல கோவப்படுவாங்களா, உங்க மேல கோவப்படுவாங்க? யாரு தடுக்கிறாங்க? நீங்க தான். ஏன் குடுக்கலன்னு தானே கேக்குறோம் சார். அவங்க குடுக்கறத நீங்க தடுக்க போற சார். இல்ல சார், அவங்க குடுக்கறத தடுக்க போற. அடுத்த ஏப்ரலுக்கு ஒரு வருஷம் தள்ளி போடுற. நீ குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இல்லையா, இன்னைக்கு குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு கொடு. நீ ஏன் ஒரு வருஷம் தள்ளி போடுற? அந்த ஒரு வருஷம் தள்ளி போட்டு வர்றதை நீங்க தடுத்தீங்கன்னா கோவம் உங்க மேலதானே கிடையாது. இல்ல, நீ ஒரு வருஷம் ஏன் தள்ளி போடுற? அவன் வயிற்று வலியோடு இருக்கிறான். நீ இப்பயே அவனுக்கு மாத்திரை கொடுத்து வயிற்று வலி தடவை சரி பண்ண. அரசு ஊழியர்களை விட்டு அதிமுக இல்லங்க. நீ ஒரு வருஷம் வரைக்கும் அவன் வயிற்று வலியில அவஸ்தைப்பட்டுன்னு விட்டாக்க எந்த விதத்துல நியாயம்? நான் இதை எடுத்துக்கிறேன். இதுல நிறைய போயிட்டீங்க. அதிமுக வலுவா இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த இடத்துக்கு வாங்க. அதிமுக வலுவா இருக்கு, ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்னீங்க. வலுவா இருக்கு, வலுப்படுத்துறாங்க, ஜெயிச்சிருவாங்க, கட்சி வரும். திமுக கூட்டணி உடைஞ்சி அதிமுக கூட்டணிக்கு வருது. 2023 இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க சார். திமுக கூட்டணி உடையுதுன்னு எடப்பாடி பழனிசாமி 2023 இல்ல சார். இது ரொம்ப நாள் தேவையில்லை சார், ரொம்ப நாள் தேவையில்ல. 5 மாசம் நீங்க வெயிட் பண்ணுங்க சார். அதிமுக 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டோம். இல்ல சார், இப்ப பாருங்க சார், இப்பதானே தேர்தல் நெருங்குது. இருங்க, 2022 நவம்பர்ல எடப்பாடி பழனிசாமி நாமக்கல்ல வச்சு சொன்னார்,
ஒரு மெகா கூட்டணி நான் உருவாக்குறேன், திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் இங்க வரும்னு சொல்லிட்டு. ரைட். இன்னைக்கு 2025 மார்ச், 2 வருஷமும் 5 மாசம் ஆயிருக்கு. இல்ல சார், 29 மாசம் ஆயிருக்கு சார். சார் இது வந்து சட்டமன்ற தேர்தல் 26 வர்றது, சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலை வந்து கூட்டணி பலப்படுத்துறாங்க. நீங்க பாருங்க, இது திமுகனுடைய அரசு சரியில்லைன்றதுனால ஏற்கனவே அரசு ஊழியெல்லாம் அந்த கட்சி மேலே வந்து வருத்தத்தில் இருக்கிறதுனால, எல்லா தரப்பு மக்களும் அவங்க பேரில் கோபத்தில் இருக்கிறதுனால, அதனால் திமுக கூட்டணியே கண்டிப்பாக உடையுது. கூட்டணி உடையும், புதிய கட்சிலாம் வருது. அப்போ அதிமுக பலமாகுது. நல்லா கேட்டுங்க, பலமாகுதுன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டி தான் வராங்க. இது கூடுதல் பலம் வந்து விஜய் வந்தால் கூடுதல் பலம், எவ்வளோதான். வரனால இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் விஜய்க்கு ஒன்று சொன்னீங்கல்ல, அவருக்கு தான் அவ்வளோ பலம் இருக்குல்ல, அவர் தனியாக நின்று 200 தொகுதி ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஏன் அதிமுகவுக்கு மட்டும் கூட்டணி தேவைப்படுது? நீங்களே சொல்றீங்க விஜய் வரலனாலும் அதிமுக ஜெயிக்கணும், ஏன் விஜய் வரணும்? இருங்க, விஜய் வாங்கன்னு கூப்பிடலையே. வெளிப்படையா கூப்பிடல. இல்ல சார், யார் சார்? நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி, நம்ம மைக்கு முன்னாடி பேசுறது மட்டும் இங்க பேச்சு கிடையாது. மைக்கு முன்னாடி பேசுறதெல்லாம் 10% கூட இல்ல, பின்னாடி எவ்வளவு நடக்கும்னு உங்களுக்கு நானா சொல்லணும். ஊடகத்துல வந்தது இல்ல, உங்களுக்கு நானா சொல்லணும். மைக்கு முன்னாடி பேசுறது 10% கூட இல்ல, பின்னாடி எவ்வளவு நடக்கணும் உங்களுக்கு நான் சொல்லணுமா? நீங்க சொல்லுங்க, அதிமுக விஜய் கூட்டணிக்கான முயற்சி இங்க நடக்கவே இல்லையா சார்? அதாவது பின்னாடி நடக்கிறதெல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வராது சார். வெளிச்சத்துக்கு எது வருதோ அதுதான் சார் உண்மை. பின்னாடி 1000 நடக்கும் சார், அது ஏன் நம்ம சொல்ல முடியும்? 1000 நடக்கலாம், யாரோ வரேன்னு சொல்லுவான், திடீர்னு வரலன்னு சொல்லுவாங்க. சார் என் கேள்வி சிம்பிள், அதிமுக இன்னைக்கு பலமா இருக்கா பலவீனமா இருக்கா? சார் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாமல் இருந்தாலும், ஆனால் கூட்டணிக்கான வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது பலமாக, கூட்டணி பலமாகவும் 26ல் வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும். அதிமுக கூட்டணி பலமா இருக்கான்னு நான் கேட்கல, ஏன்னா அங்க கூட்டணியே இல்லை. இப்ப அதிமுக கூட்டணியில இப்ப இல்ல, கூட்டணி பலப்படுத்துறதுக்கான வேலையை பாக்குறாங்கன்னு. அந்த கட்சி பலமா இருக்கா இல்லையா சார்? அதிமுக பலமா இருக்கா இல்லையா சார்? அந்த கட்சி சார், அந்த அதிமுக மட்டும் பலமா தானே இருக்குது. அப்புறம் அது பலமா இருந்தா கூட்டணி கட்சிகள் வந்திருக்கும்ல சார்? வருவாங்க சார், இனிமேல் தானே வருவாங்க. தேர்தல் நெருங்கும் போது தானே சார் வருவாங்க. தேர்தலுக்கு வந்து டைம் இருக்குது இல்ல, இனிமேல் தானே வருவாங்க சார். எனக்கு 2010-11 ஞாபகம் இருக்கு சார். 2010 இந்த காலகட்டத்தில், 2010 மார்ச் காலகட்டத்திலேயே நிறைய கட்சிகள் திமுக வெளிப்படைய எதிர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இத்தனைக்கும் சில கட்சிகள் வந்து நாங்கள் 2011 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தான் நிற்க போறோன்றத 2010 மார்ச்லேயே சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் சைன் கூட கிடைக்கல சார். 2024 திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நீங்க எங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம், அவங்கள்ட்ட போயிருவோம்னு அவரை காட்டி யாரும் வந்து அங்க நெகோஷியேட் கூட பண்ணல. நீங்க ஏதோ மறைமுகமா சொல்றீங்க, அது எதை வச்சு நீங்க சொல்றீங்க? அதை நீங்க சொல்லுங்களேன். பலமா இல்லைன்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? நீங்க சொன்னதை வச்சு தான் சொல்றேன். அதை சொல்லுங்க. எதை விஜய் வந்தாதான் அதிமுக ஜெயிக்கும்னு சொன்னீங்களா, அதை வச்சு சொல்றேன். அதிமுகவோட கூட்டணியில இருக்க நீங்க சொல்றீங்க விஜய் வந்தாதான். இல்ல சார், நீங்க மாத்தி பேசுறீங்க. விஜய் விட்டுருங்கன்னு சொன்னீங்க, அதிமுக மட்டும் பலமா இருக்குதே இல்லையான்னு தான் கேட்டீங்க. ஆமா, பலமா இருக்குது இல்லைன்னு நீங்களே சொல்லுங்க. அதான் நானும் சொல்றேன். அதுதான் சார் உங்ககிட்ட நான் கேட்டேன், விஜய் வந்தா அதிமுகவுக்கு நல்லது, அதிமுக கண்டிப்பா ஜெயிச்சிரும் நீங்க சொன்னீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா விஜய் இல்லைன்னா அதிமுக ஜெயிக்க முடியாதுன்னு தான் அர்த்தம். அப்படி கிடையாது சார். அது எப்படி அது சொல்லுவீங்க? விஜய் வந்தா கூடுதல் பலன்னு சொன்னேன். விஜய் வந்தாருன்னா கூடுதல் பலன் தான் சொன்னேன். அதிமுக பலமா இருக்குது, விஜய் வந்தாருன்னா கூடுதல் பலம், அப்படிதான் சொன்னேன். ஸோ இப்போ விஜயினுடைய அரசியல் வருகை உங்களை எந்த வகையிலையும் பாதிக்கல? எங்களை தனிப்பட்ட முறையில் எங்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே. எந்த சூழ்நிலையும் எங்களை பாதிக்காது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, விஜய்க்கு வந்து சில கட்சிகளினுடைய வாக்குகள் தான் போக போகுது அப்படின்றத பேசும்போது சொன்னீங்க. அந்த சில கட்சிகளை புரட்சி பாரதம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இல்லை, அப்போ வேற எந்த கட்சி இருக்குது? வேற எந்த கட்சி? நீங்கள் இப்போ ஊடகத்தாரும் உங்களுக்கு தெரியாதா? அதனால் எப்படி நான் வெளிப்படையாக சொல்ல முடியும்? அது சரி இருக்காது. ஆனால் எங்களுக்கு பாதிப்பு இல்லை, எந்த விதத்தில் எங்களுக்கு பாதிப்பு. ஒருவேளை வந்து விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சா நீங்கள் போவீங்களா? அதுதான் சொல்கிறேன்னே. இப்போ வந்து நாங்கள் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். இன்னும் டைம் இருக்குது. அந்த டைம் வரும்போது எப்பவுமே வந்து தேர்தலுக்கு முன்னாடி எங்கள் கட்சி ஒவ்வொரு முறையும் வந்து பொதுக்குழு நடத்துவோம். எங்கள் பொதுக்குழு வந்து மெஜாரிட்டி எங்கே போகலான்னு சொல்கிறாங்களோ அந்த முடிவை அப்போ நாங்கள் எடுப்போம். ஸோ இப்போ விஜய்க்கான ஒரு ஜன்னலையும் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கிறீங்க? இல்லை, எங்கள் பொதுக்குழு முடிவு எடுக்கிறத பற்றி தான் நாங்கள் சொல்லுவோம். ஓகே சார், நன்றி. உங்களுடைய இணையம் கருத்து வைக்க நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. இம்ப்ரெஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் SM பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் வெற்றி நடை போடுகிறது.